பொறுப்புக்கூறல் என்பது எங்களுக்கு எட்டா கனியாகவே இருக்கிறது. அந்த பொறுப்புக்கூறல் எவ்வாறு கை நழுவி போகின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதற்கு அடிப்படையாக இருப்பது எங்களுடைய சட்டமா அதிபர் திணைக்களமும் மற்றது போலீஸ் பாதுகாப்பு பிரிவுகள் அரச உத்தியோகத்தர்கள் இவர்கள் அனைவருடைய பாராமுகம் அல்லது வெறுப்புடன் கூடிய ஒரு அணுகுமுறை என்பதனால்தான் இந்த பொறுப்புக்கூறல் எங்களுக்கு எட்டாமல் இருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள், அது எங்களுடைய அரசியல் எங்களுடைய அரசாங்கங்களுக்கு என்றுமே இருந்ததில்லை. எந்த ஒரு விடயத்திலும் கூட ஒரு அழுத்தம் கொடுத்தால்தான் ஓரளவாவது நகரக்கூடிய ஒரு விடயங்கள் சில நடந்திருக்கிறது. ஒரு சுயாதீனமான வழக்கு துணுனர் அலுவலகத்தை ஏற்படுத்துவதாக எங்களுடைய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அது எவ்வாறு என்றால் அதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஆலோசனை கூறுவதற்காக. அந்த குழுவின் தலைவராக ஒரு நீதிபதி இருக்கிறார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழு அந்த குழுவில் விசாரணைகளை அவர் முன்னெடுத்து சென்ற பொழுது ஏசிஎஃப் அந்த கில்லிங்ஸ் என்று சொல்வார்கள், அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் நியமிக்கப்பட்ட சர்வதேச சட்ட விற்பனர்கள் அந்த விசாரணையை நிராகரித்து சட்டமா அதிபர் ஒருதலைப்பட்சமாக செயல்படுகின்றார் என்று கூறி அதிலிருந்து விலகி கொண்டார். எனவே அவ்வாறு இருந்தவர் தற்பொழுது எவ்வாறு ஒரு சுயாதீன வழக்கு துணரர் அலுவலகத்திற்கு ஆலோசனை கூறலாம், அது எவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வழக்கமாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணிபுரியும் ஒருவர் ஒரு 20 வருடங்கள் பணிபுரிந்தாலே கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு அவர் சென்று விடுவார், அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டிலும் சென்று விடுவார். ஆனால் படிப்படியாக நீதித்துறையில் நீதிபதியாக இருப்பவர்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் என்பவற்றில் படிப்படியாக உயர்ந்து வர வேண்டுமானால், ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் மேலே சென்று விடுவார். எனவே பொறுப்புக்கூறல் விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்மறையான ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கிறது.